ஹலோ டியர்ஸ், உங்கள்கிட்ட ஒரு கப் அளவு மீதமான சாப்பாடு இருக்கா? கொஞ்சமாக பன்னீர் இருக்கா? கவலையே வேண்டாம். சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம மீதமான சாப்பாடு, பன்னீர், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, தேவையான உப்பு இதெல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம். கொஞ்சம் கரகரப்பாக வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணால் பெப்பர் தூள் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக இதில் வந்து ரவை வந்து ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணால் போதும். இதை வந்து எல்லாத்தையும் நல்லா பைண்ட் பண்ணிக்கலாம். அதுமாரி கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை பால்ஸ் மாதிரி உருட்டி பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா கோட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கோட் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்துலேயும் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ரெண்டு சைடு நல்லா வந்து வேக விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ தான் சூப்பரான ஒரு மீதமான சாப்பாடை வச்சு நம்ம டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.